ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரொம்ப நாளாச்சு வீடியோ இந்த ரெஜிஸ்டர் மேரேஜை பற்றி வீடியோ சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி பொங்கல். ரெஜிஸ்டர் மேரேஜை பற்றி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் போடல. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போது நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் டெய்லி மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன், மேரேஜ் வந்துட்டு தான் இருக்கு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இதுவில் பண்ணுவேன். தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் தான் இப்போ ஃபுல்லாக பண்ணுறது. தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் மேரேஜ் வச்சு பண்ணுறது. நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், எந்த ஊர், அதர் ஸ்டேட்டு, அதர் டிஸ்ட்ரிக்ட் எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் பிளேஸ் ஆஃப் மேரேஜ் சென்னையில் மேரேஜ் ஆன மாதிரி நம்ம பெரியார் திடல் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டில் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பெரியார் திடலில் பண்ணிட்டு பக்கத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும். அந்த பெரியார் திடலில் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு அப்படியே பக்கத்தில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். இதான் ஒரு சிம்பிள் ப்ரொசீஜரு. இப்போது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஜிஸ்டர் கரண்ட்டில் பண்ணுறதுக்கு மார்க் ஷீட்டு, 10th 12th ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டு ஒரிஜினலு, ஓட்டர் ஐடி ஒரிஜினல், இது 2 இருந்தால் போதும். அப்படி ஓட்டர் ஐடி இல்லாத பட்சத்தில் பேங்க் பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, இதில் ஏதாவது ஒன்று வைக்கணும். அப்படி இந்த டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, மார்க் ஷீட்டு எதுவுமே இல்லைனாலும் பாஸ்போர்ட் இது ஒன்று இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பொண்ணு பையன் விட்னஸ் 4 பேர் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, பேரண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு கொண்டு வரணும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, சென்னையில் வந்தால் பண்ணலாம். எனக்கு கால் பண்ணுங்க. டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, ஓட்டர் ஐடி, அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட்டு. ஓட்டர் ஐடி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், இதில் ஏதாவது ஒன்று வைக்கணும். நம்ம வந்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ் இப்போ நீங்கள் பண்ண போறீங்கன்னு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ண சொல்லுவேன். நான் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு 1 வீக் முன்னாடி டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு பிடிஎஃப் ஃபைலு, எங்கே வரணும் லொக்கேஷனு, இதெல்லாம் நான் அவங்க அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு வந்தால் போதும். ஒரு ½ டே போதும் இது பண்ணுறதுக்கு. நம்ம பெரியார் திடல் சொன்னோம்ல, அங்கே வர சொல்லி அங்கே அந்த மாலை மட்டும் வாங்கிட்டு சொல்லுவேன். மாலை வாங்கிட்டு மாலை போட்டு அங்கே சில ப்ரொசீஜர், உறுதிமொழி சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அது ஒரு ½ hour 1 hour ஆகும் அந்த ப்ராசஸ் முடிய. அது முடிஞ்ச உடனே அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னாலே ஒரு ½ டேக்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு. மேரேஜ் முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் பில்லு ஒன்று கொடுப்பேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் பில்லு. அந்த பில்லை கொடுப்பேன். என்னைக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து 3 நாள் கழிச்சு நீங்களே போயிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினா எல்லாமே சொல்லுவேன். அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஈஸி ப்ராசஸ் இது. இப்போ கேட்குறாங்க சில பேர், பேரண்ட்ஸ் வரணுமா? கண்டிப்பாக இப்போ பேரண்ட்ஸ் வேணும்னு கேட்குறாங்களே, அப்படி ரூல்ஸ் இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் எந்த ரூல்ஸும் இல்லை. பேரண்ட்ஸ்லாம் யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலே போதும், நம்ம பண்ணலாம் ஈஸியாக. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்துனா நம்ம பெரியார் திடலில் பண்ணுறோம். அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறோம். ஓகே சார், நாங்கள் 2 பேர் இந்துவே இல்லை சார், கிறிஸ்டின் இந்து, கிறிஸ்டின் முஸ்லீமு, முஸ்லீம் அந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்தால் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த பெரியார் திடலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்துனா மட்டும்தான் அங்கே பண்ணுவாங்க. கிறிஸ்டினு, முஸ்லீமு இந்த மேரேஜ்லாம் அங்கே பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மேரேஜில் நம்ம எங்கே பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்டின் இந்துனா இந்தியன் கிறிஸ்டின் ஆக்ட்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். அது கூட நீங்கள் பாருங்கள். அது ஒரு சின்ன சர்ச்சு மாதிரி இருக்கும். அங்கே வர சொல்லுவேன். அந்த பாஸ்டர் கிட்ட அப்ளிகேஷனில் ஃபிங்கர் பிரிண்ட், கையெழுத்து, ஃபோட்டோ ஒட்டி எல்லா ப்ராசஸும் அந்த சர்ச்சில் அங்கே முடிச்சுட்டு, ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, சாந்தோமில் ஐஜி ஆஃபீஸ், அங்கே அப்ளை பண்ணி அங்கே சர்டிஃபிகேட் வரும். ஒரு 10 days ஆகும். அது ஆன்லைனில் வரும் அந்த சர்டிஃபிகேட். அது அந்த ஒரு முறைப்படி அந்த கிறிஸ்டின் இந்துனா அந்த முறைப்படி நம்ம பண்ணலாம். முஸ்லீம் கிறிஸ்டின்னாலும் அந்த முறைப்படி பண்ணலாம், கிறிஸ்டின் முறைப்படி பண்ணலாம். ஆனால் முஸ்லீம் மேரேஜ், இந்து முஸ்லீம் மேரேஜ் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பண்றது இல்லை. ஏன்னா ஜமாத்லேருந்து லெட்ரு வர்றது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால இப்போ அதெல்லாம் பண்றது இல்லை. 2 பேர் இந்துவா அது பண்ணலாம், கிறிஸ்டின் இந்துவா அதுவும் பண்ணலாம், கிறிஸ்டின் முஸ்லீமா அதுவும் பண்ணலாம். இப்போ இந்து கிறிஸ்டின்னா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் முறைப்படி தான் பண்ண முடியும். இந்தியன் கிறிஸ்டின் ஆக்ட், ஐஜி சர்டிஃபிகேட் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை. ஏன்னா அது ஐஜி ஆஃபீஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு வரும். அது ஃபியூச்சரில் ஆன்லைனில் வரும் அந்த சர்டிஃபிகேட். 2 பேர் இந்துனா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேரேஜ் ஆக்டில் நம்ம பண்ணலாம். எந்த மேரேஜோ, முஸ்லீம் மேரேஜ், கிறிஸ்டின் தான் 2 பேரும் முஸ்லீமு,
முஸ்லீம் இந்து இந்த மேரேஜ் மட்டும் பண்ண முடியாது. நீங்க எதுவாக இருந்தாலும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல நான் மெசேஜ் பண்ண நான் மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். நீங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான டவுட்டை நான் வந்து சொல்றேன். எப்போ மேரேஜ் வந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ண. நான் இப்போவும் கரண்ட்ல பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ மேரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட மேரேஜ் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நான் இவர்கிட்ட மேரேஜ் பண்ண எப்படி இருக்கேன் அப்படின்றத மட்டும் எனக்கு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.